மதம் எதுவானாலும் மனிதன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற மகத்தான தத்துவத்தை இவ்வுலகிற்கு எடுத்துரைத்த மகான் ஸ்ரீ நாராயண குருதேவன் அவர்களை வணங்கி எனது வரவேற்புரையை துவங்குகின்றேன். தமிழ் மற்றும் கர்நாடக நிலங்களில் குரு தரிசனத்தின் தாக்கம் என்ற அருமையானதொரு கருத்தரங்கிற்கு தலைமையேற்றுள்ள ஸ்ரீமத் பரானந்தா சுவாமிகள் அவர்களை வருக 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 என அன்புடன் வரவேற்கின்றோம். அதேபோல் இந்த கருத்தரங்கை துவக்கி வைக்க வருகை புரிந்துள்ள சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் வழக்கறிஞர் திரு என் தமிழ்மணி அவர்களை வருக 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 என வரவேற்கின்றோம். என் அருமையானதொரு கருத்தரங்கிற்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாட்டிலிருந்து வருகை புரிந்துள்ள தொழிலதிபர் திரு ஓம் சக்தி ராமச்சந்திரன் ஐயா அவர்களை வருக 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 என அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த கருத்தரங்கிற்கு ஆசீர்வாத உரை நிகழ்த்த இருக்கின்ற ஸ்ரீமத் சத்யானந்த தீர்த்த சுவாமிகள் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக குரு தர்ம பிரச்சாரண சபாவின் செயலாளர் ஸ்ரீ அசங்கரானந்தா சுவாமி அவர்களை வருக 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 என அன்புடன் வரவேற்கின்றோம். குரு தர்ம பிரச்சாரண சபாவின் இணை செயலாளர் ஸ்ரீமத் வீரேஸ்வரானந்தா சுவாமி அவர்களை வருக 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 என அன்புடன் அழைக்கின்றோம். இந்த கருத்தரங்கிற்கு வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற ப்ரொஃபஸர் நாராயண சங்கர் காடே, ப்ரொஃபஸர் பிலாசபி டிபார்ட்மெண்ட், மும்பை யூனிவர்சிட்டி அவர்களை வருக 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 என அன்புடன் வரவேற்கின்றேன். அதேபோல் ஸ்ரீ லக்ஷ்மணன் சாந்தி, கோகார்நாத் டெம்பிள், கர்நாடகாவிலிருந்து வருகை புரிந்துள்ள அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். குரு தர்ம பிரச்சாரண சபா தமிழ்நாடு மாநிலத்தின் பிரச்சார செயலாளராக இருக்கின்ற சிந்து பணிக்கர் அவர்களை வருக 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 என அன்புடன் வரவேற்கின்றேன். அதேபோல் வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற ஸ்ரீமதி ஜோதி ஷகா புக்கர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். அதேபோல் வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற பீனா ஜெயபிரகாஷ் அவர்களையும் வருக 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 என அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலிருந்து குரு தர்ம பிரச்சாரண சபா நிர்வாகிகளையும், அதேபோல் கேரளா மாநில குரு தர்ம பிரச்சாரண சபா நிர்வாகிகளையும் குரு பக்தர்களையும் இந்த கருத்தரங்கிற்கு வருக 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 என அன்புடன் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் பாவபந்தமடு சத்யரூபனா தேவா நின்மகிமையார்ന്ന கோவிலில் പാവന പ്രഭയഴും വിളക്കിതാ സാവധാനമടിയൻ കൊളുത്തിനേ അല്പമെങ്കിലും അതിൻ പ്രഭാങ്കുരം സ്വൽപ്പതേ ഇരുൾ തുറന്നു മെല്ലവേ ശില്പരമ്യ പദപീഠ പൂവിൽ നിന്ന് ഉൽപ്പതിച്ചു തിരുമയിലെത്തണേ. പോറ്റിപ്പുൽക്കരുതോ മാരേഖകൾ മാറ്റിയെന്ന
தமிழ் மற்றும் கர்நாடக நிலங்களில் குருவின் தரிசனத்தின் தாக்கம் என்ற ஆகச்சிறந்த ஒரு தலைப்பினை கொடுத்து இந்த நன்னாளிலே இங்கே இந்த சிறப்பான ஒரு மாநாட்டை ஏற்படுத்தி அந்த மாநாட்டில் என்னை துவக்க உரையாற்றவும் நான் எழுதிய சிறிய நூலான குரு கற்பித்த கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை இன்று உலக புத்தக தினமாகிய இன்று இந்த மாமன்றத்திலே வெளியிட எனக்கு அனுமதி அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் முதற்கண் என் நன்றியை உரித்தாக்கி கொண்டு எனது உரையை துவக்க விளைகின்றேன். இங்கே இந்த நிகழ்விலே சிறப்பானதொரு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு குரு தர்ம பிரச்சார சபாவின் தலைவராக 2 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு இன்று 3வது ஆண்டில் மீண்டும் அதே தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற ஆற்றல் நாயகர் என் அருமை தம்பி என் தளபதி இளங்கோ அவர்களே, அடுத்ததாக இங்கே தலைமையுரை ஆற்றியிருக்கின்ற ஸ்ரீமத் பிரசாரண சுவாமிகள் அவர்களே, மேலும் இங்கே சிறப்புரை ஆற்றி வந்திருக்கின்ற சிறந்த தொழிலதிபர் வள்ளல் ஆர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களே, இங்கே இந்த விழாவிலே ஆசீர்வாத உரையாற்றி நம்மை ஆசீர்வதிக்க அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீமத் சத்யானந்த தீர்த்த சுவாமிகள் அவர்களே, மேலும் வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற முனைவர் பேராசிரியர் நாராயண சங்கர் கடாடே அவர்களே, மும்பையிலிருந்து வந்திருக்கும் பேராசிரியர் அவர்களே, மேலும் கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்ற திருமதி லக்ஷ்மணன் சாந்தி அவர்களே, மேலும் சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற திருமதி சிந்து பணிக்கர் சகோதரி அவர்களே, மேலும் ஸ்ரீமதி ஜோதி சகாபுர்கர் அவர்களே மற்றும் பீனா ஜெயபிரகாஷ் அவர்களே, மேலும் புளியங்குடி ஊராட்சி நகர்மன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய சகோதரி செந்தாமரை அவர்களே, மேலும் இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, இங்கே மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். இங்கே சிலர் பெயர்கள் விடுபட்டு இருந்தால் என்னை பொறுத்தருள்மாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இந்த மாநாட்டினான தலைப்பானது தமிழ் மற்றும் கர்நாடக நிலங்களில் குருவின் தரிசனத்தால் ஏற்பட்ட தாக்கம் என்ற தலைப்பாக இங்கே மாநாடு இங்கே நடைபெற இருக்கின்றது. அதனை ஒட்டி எனது கருத்தாக பதிவு செய்ய விரும்புவது என்னவென்றால், திராவிடம் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். திராவிடம் என்று சொன்னால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகா ஆகிய நிலப்பரப்புகளை உள்ளடக்கியதுதான் திராவிடம் என்று சொல்லப்படக்கூடிய நிலப்பரப்பானது. இந்த திராவிட நிலப்பரப்பிலே ஏற்பட்ட நாகரிகம்தான் மிகவும் தொன்மையான, பழமையான, போற்றுதலுக்குரிய நாகரிகம் என்று வரலாற்று பேராசிரியர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டு அது பதிவு செய்யப்பட்ட ஒன்றாகும். இந்த மக்களை, திராவிட நிலத்து மக்களை நனி நாகரிகர் என்றே வரலாற்று பேராசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். நனி நாகரிகர்கள் என்றால் நல்ல சிறந்த நாகரிகம் மிக்க மக்கள் என்பதாக பொருள்படுகிறது. இந்த திராவிட மண்ணிலே தான் இந்த உலகத்திற்கு அளப்பரிய பல தத்துவங்களை போதித்த தத்துவ ஞானிகளான அகத்தியர், திருவள்ளுவர், திருமூலர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், தாயுமானவர், சேக்கிலார், வள்ளலார் முதலிய மகான்கள் தோன்றினார்கள். அவர்களை ஒட்டி நமது மகான் திரு நாராயண குரு தேவர் அவர்களும் இந்த மண்ணிலே, திராவிட மண்ணிலே தான் தோன்றினார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நம் நாராயண குரு அவர்கள் இளம் வயதிலேயே இந்த திராவிட நாகரிகத்தின்பால் மிகவும் ஈர்க்கப்பட்டவர். அதனால்தான் அவர் சைவ சமய ஆகமங்களிலே, சைவ சித்தாந்த தத்துவங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதிலே தேர்ச்சி பெற்றவராக விளங்கினார்கள். மேலும் அவர்கள் தமிழிலும் நல்ல புலமை மிக்கவராவார்.
குருதேவர் அவர்கள் மிகச்சிறந்த பங்களிப்பாக உலக பொதுமறையாம் திருக்குறளை மலையாளத்திலே மொழிபெயர்த்து தனது பங்களிப்பை இங்கே சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் நமது குருதேவர் அவர்கள் தமிழகத்திலே பல ஊர்களுக்கு விஜயம் செய்து அங்கே மக்களுக்கு பற்பல தொண்டாற்றி பல சீர்திருத்தங்களையும் செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பழனி, ராமேஸ்வரம், பிள்ளையார்பட்டி, திருச்செந்தூர், மதுரை, காஞ்சிபுரம், சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, பாபநாசம், குற்றாலம், தென்காசி, சேலம், ஈரோடு, பவானி, திருச்சி, சிதம்பரம், கோயமுத்தூர் ஆகிய இடங்களிலே அவருடைய விஜயம் செய்ததால் முக்கியத்துவம் பெறுகின்றன. நாராயணகுரு அவர்கள் விஜயம் செய்தார்கள் தமிழ்நாட்டிலே என்று சொன்னால் அவர் வெறும் விஜயம் மட்டும் செய்துவிட்டு வந்துவிடவில்லை. தமிழ்நாட்டிலே அங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்த பல்வேறு மூட பழக்கங்களையும் ஜாதி கொடுமைகளையும் ஒழித்து அங்கே மக்களுக்கு கல்வி புகட்டி அருந்தொண்டாற்றி அங்கே தமிழக மக்களின் மனதிலே ஒரு நீங்காத இடம் பெற்றவராக இன்றளவும் திகழ்கிறார் என்று சொன்னால் அது மிகையில்ல. அவ்வாறு நம் குருதேவர் அவர்கள் விஜயம் செய்த ஒரு சில ஊர்களிலே குருதேவர் செய்த ஒரு சில பணிகளை மட்டும் நேரத்தின் அருமை கருதி இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாவதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திலே, அதாவது தமிழகத்தின் தென்கோடியிலே அமைந்திருக்கின்ற கோட்டார் என்னும் இடத்திலே அங்கே ஒரு இல்லத்து பிள்ளமார் சமுதாய மக்களிடையே நிலவி வந்த ஒற்றுமையின்மையையும், அங்கே அந்த ஊரிலே மொத்தம் 8 தெருக்கள், அந்த 8 தெருக்களிலே 48 விக்கிரகங்கள், ஒரு விக்கிரகங்களை வணங்குவார் இன்னொரு விக்கிரகங்களை வணங்கக்கூடாது என்று அவர்களுக்குள்ளாவே பாகுபாடு, ஏற்றத்தாழ்வு, இதையெல்லாம் கண்டு குருதேவர் மனம் வருந்தினார். அங்கே ஒரு முறை குருதேவர் கோட்டாற்றுக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே அந்த சமுதாய மக்களால் வணங்கப்படுகின்ற சமாதி கோயிலுக்கு செல்கிறார். அந்த சமாதி கோயிலிலே மக்கள் ஆடுகளையும் கோழிகளையும் பலியிட்டு வணங்குவதை கண்டு அதனை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் அங்கே கல், சாராயம் போன்ற போதை பொருட்களையும் வைத்து வணங்கி வந்திருக்கிறார்கள். அவர்கள் அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு மூட பழக்கங்களையும் அந்த வழிபடுதலிலே அந்த மக்கள் பின்பற்றி வந்திருக்கிறதை கண்டு அவர்களுக்கு தன்னுடைய நுண்ணிய அறிவால் அவருடைய பழக்க வழக்கங்களை மாற்றியதோடு மட்டுமல்லாமல் அந்த 8 தெருக்களிலே இருந்த 48 விக்கிரகங்களையும் அகற்றி ஒரே ஒரு பிள்ளையார் கோயிலை நிர்மாணித்து அனைத்து மக்களையும் அந்த ஒரே கோயிலை வணங்கிட ஏற்பாடு செய்தார்கள். அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. ஒரு கோயிலை நிர்மாணித்ததுடன் மட்டும் நம் குருதேவர் நின்றுவிடாமல் அங்கே கல்வியே சிறந்த செல்வம், மக்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது கல்வியே என்பதை மக்களுக்கு உணர்த்தி அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்மாணித்து அந்த பள்ளி இன்றளவும் ஸ்ரீ நாராயணகுரு சென்ட்ரல் ஸ்கூல் என்ற பெயரிலே சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது. அவ்வாறாக கோட்டாற்றிலே விஜயம் செய்த குரு பகவான் அவர்கள் மக்களையும் சீர்திருத்தி அவர்களை பண்படுத்த பள்ளிக்கூடமும் ஏற்படுத்தி அங்கே தனது பணியை அங்கே நிறைவு செய்தார்கள். அடுத்ததாக ஈரோடு, பவானி ஆகிய இடங்களுக்கும் குரு பகவான் அவர்கள் சென்று அங்கே நிலவி வந்த தீய பழக்க வழக்கங்கள், சாதி சமய பூசல்கள், மக்களிடையே காணப்பட்டு வந்த வேற்றுமைகளை எல்லாம் அகற்றி அவர்களை நல்வழிப்படுத்தினார்கள். அங்கேயும் ஒரே ஒரு பிள்ளையார் கோயிலை நிறுவி அனைத்து சமுதாய மக்களும் அங்கே வழிபடும் வகையிலே வழிவகை செய்தார்கள். அதோடு மட்டும் நின்று விடாமல் அங்கேயும் ஈரோடு, பவானி எப்படி கோட்டாற்றிலே அதோடு கோயில் நிர்மாணித்தது மட்டும் நின்று விடாமல் பள்ளிக்கூடம் கட்டினாரோ அதே மாதிரி சேலம், ஈரோடு, பவானி ஆகிய ஊர்களிலும் நம்ம குருதேவரின் சீடர்களின் முக்கியமானவரான யாழ்ப்பாணம் சாமிகள் அவர்களை அங்கே தங்க வைத்து அந்த பகுதி மக்களுக்கு கல்வி புகட்டினார்கள். அடுத்ததாக அங்கிருந்து சேலம் செல்கிறார்கள். சேலத்திலே நாராயணகுரு அவர்கள் சில நாட்கள் அங்கே தங்கி தனது ஆசி உரையை வழங்கி வருகிறார்கள். அங்கே நம் குரு பகவானின் தொண்டர்களில் பிரதான தொண்டரான சாந்தலிங்க சுவாமிகள் மூலமாக அங்கே ஒரு ஆசிரமத்தை அமைத்து அதிலே மக்களுக்கு தகுந்த அறிவுரைகளையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்விகளையும் புகட்டி அங்கே சேலத்திலே இன்றளவும் அங்கே சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அடுத்ததாக நான் வந்திருக்கின்ற
மாமதுரைக்கு 1914 திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அந்த சன்னதிக்கு அருகில் உள்ள மடத்திலே நமது குருதேவர் அவர்கள் தங்கி இருந்து பல்வேறு சமுதாய மக்களுக்கு அருளாசி வழங்கியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நாட்டுக்கோட்டை செட்டியார், முதலியார், பிள்ளைமார் ஆகிய சமுதாய மக்கள் பெருந்திரளாக அங்கே அந்த மடத்திற்கு வந்து நம் குருதேவரிடம் ஆசி பெற்று சென்றிருக்கிறார்கள். அங்கே மதுரையிலேயே குரு அவர்கள் சாந்தலிங்க சுவாமிகள், ஹனுமான்கிரி சாமிகள், தவத்திரு சூனாந்தகிரி சாமிகள் ஆகியோரையும் அவருடனே இருக்கச் செய்து அங்கே மக்களுக்கு தொண்டாற்ற அவர்களை பணித்தார்கள். அதிலும் குறிப்பாக ஹனுமன்கிரி சாமிகள் குருவின் கட்டளைப்படி அங்கே மதுரையிலே ஒரு வைத்தியசாலையை நிறுவி அவர் மாட்டு வண்டியிலே மருந்துகளை ஏற்றிக்கொண்டு அந்த பகுதியிலே சுற்றுவட்டார பகுதிகளிலே எல்லாம் சென்று இலவசமாக அந்த மக்களுக்கு மருத்துவ பணி செய்து அவர்கள் பிணியை நோக்கியுள்ளார்கள். அதற்கடுத்தாக திருப்பரங்குன்றம் அருகே ஒரு இடத்தில் குருதேவர் தங்கியிருக்கும் பொழுது அவர் குருதேவரின் ஞானத்தில் இந்த இடம் ஒரு தொழிற்பயிற்சி கல்லூரி நடத்த உகந்த இடம் என்று தோன்றி அதனை அவர்கள் அருளாசியாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த இடத்திலே ஒரு தொழிற்பயிற்சி கல்லூரி பிற்காலத்திலே அமையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன்படியே அந்த குருதேவர் குறிப்பிட்ட இடத்தில் இன்றளவும் ஒரு தொழிற்பயிற்சி கல்லூரி அமையப்பெற்று சீரம் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் குருதேவரை திருநெல்வேலிக்கு ராமசாமி பிள்ளை என்னும் பக்தர் ஒருவர் அழைத்து செல்கிறார். அங்கே கூடியிருந்த மக்களுக்கு, திருநெல்வேலி மாவட்டத்திலே கூடியிருந்த மக்களுக்கு உரையாற்றுகையிலே நம் குருதேவர் அவர்கள் விவசாயம் செய்ய வேண்டும், தொழில் செய்து முன்னேற வேண்டும், அடிமை தொழில் செய்யக்கூடாது, கல்வியை கற்க வேண்டும், சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆகிய போதனைகளே மக்களிடையே பரப்பியிருக்கிறார்கள். அடுத்ததாக தமிழ்நாட்டிலேயே கலை வளர்த்த நகரமாம் காஞ்சியிலே பல்வேறு ஞானிகளும் தங்கள் ஞானம் முழுமை பெற வேண்டி அந்த காஞ்சி மாநகருக்கு வந்து ஞான முழுமை பெற்ற ஸ்தலம் காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரமானது முதலாம் உலகப் போரின் போது, அதாவது 1915 வாக்கில் அதன் பொலிவை இழந்து கலை இழந்து காணப்பட்டதை கண்டு நம் குருதேவர் அவர்கள் மனம் கலங்கினார்கள். இதனை மீண்டும் அந்த காஞ்சியின் பெருமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே அங்கே அவரது சீடர்களில் ஒருவரான கோவிந்தானந்த சாமி அவர்களை அந்த காஞ்சிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். கோவிந்தானந்த சாமி அவர்கள் யாரென்று சொன்னால், கேரளத்திலே கொச்சியிலே அவர் ஒரு கலை குடும்பத்திலே பிறந்தவர். பிற்பாடு அவர் ஆங்கில கல்வியிலே புலமை பெற்று கொச்சி சமஸ்தானத்திலே அவர் ப்ராசிக்யூட்டிவ் இன்ஸ்பெக்டராக ஒரு உயர் பதவி வகித்தவர். அவர் பின்னாளில் நமது குருதேவரின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு முதலில் சீடராகினார். அதன் பிறகு அந்த கஷாய உடையை பெற்று துறவியானார். பின்பு நம் குருதேவரின் அணுக்க சீடராகி அவரால் காஞ்சிக்கு அனுப்பப்படுகிறார். அங்கே காஞ்சியிலே தங்கி அவர்கள் அந்த காலத்திலே அவர் சென்ற கோவிந்தானந்த சாமி அவர்கள் சென்ற நேரத்திலே காலரா, பிளேக் போன்ற ஆட்கொள்ளி நோய்கள் அதிகமாக பரவி பல்வேறு உயிர் பலி வாங்கி வந்த சமயம். அப்பொழுது அவர்கள் அங்கே மக்களுக்கு இலவசமாக மருந்தளித்து பல்வேறு மக்களின் உயிரை காத்து அவர்களுடைய துயரை துடைத்தார். அந்த அளப்பரிய சேவையை கண்டு பல்வேறு செல்வந்தர்கள் தானாக முன்வந்து கொடை கொடுக்க முன்வந்தார்கள். அதிலே அவர்களுடைய கொடையை பெற்று மக்களுக்கு மருத்துவம் பார்க்கும் மருந்துகளுடன் அல்லாமல் அவர்களுக்கு சத்தான உணவும் இலவசமாக வழங்கப்பட்டு தொண்டாற்றப்பட்டது. அதிலும் முக்கியமாக கொடைவள்ளல் திரு சோமசுந்தரம் செட்டியார் அவர்கள் 1915ஆம் வருடத்திலே தற்போது காஞ்சியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரமத்தின் நிலத்தினை கிரயம் பெற்று இங்கே அதை நன்கொடையாக காணிக்கையாக வழங்கியிருக்கிறார்கள். அங்கேதான் முதலில் ஒரு கூடம், ஒரு சில அறைகள், சமையற்கட்டு, தியான மண்டபம் ஆகியவை முதல் முயற்சியாக கட்டப்பட்டு இன்று அது மிகப்பெரிய அளவிலே மிக மிக சீரும் சிறப்புமாக அங்கே ஆசிரமம் வளர்ச்சி பெற்று தொண்டாற்றி வருகிறது. அதிலே காஞ்சியை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால்,
இங்கே நீங்கள் அனைவரும் அறிவீர்கள், தமிழ்நாட்டிலே அரசியலில் ஒரு விழிப்புணர்வையும், அரசியலில் ஒரு மாண்பையும், சிறந்த பண்பையும், பாசத்தையும், அரசியலில் மறுமலர்ச்சியும் உண்டாக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். காஞ்சியின் மண்ணின் மைந்தர் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு தோள்பட்டையில் வலி ஏற்பட்டு அவர் அவதியுடும் போது அவருக்கு இந்த காஞ்சி ஆசிரமத்திலே தான் ஆயுர்வேத சிகிச்சை அவர்கள் மேற்கொண்டு அவர்களுக்கு ராஜ வைத்தியம் அளிக்கப்பட்டு அவரது நோய் குணமாக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா மட்டுமல்ல, மிகப்பெரிய ஆன்றோர் பெருமக்களான திரு அண்ணாமலை செட்டியார், டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை, கவியரசர் கண்ணதாசன் போன்ற அறிஞர் பெருமக்களும் பல்வேறு தொழிலதிபர்களும் கூட இங்கே அவர்கள் உடல் நோய்க்கும் சிகிச்சை பெற்றும் உள்ளத்திற்கு தெளிவு பெற்றும் அங்கே அந்த காஞ்சி மடத்திலே அவர்கள் நலனடைந்திருக்கிறார்கள். இது தவிர குரு அவர்கள் தூத்துக்குடி, தென்காசி, குற்றாலம், சிதம்பரம், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், பிள்ளையார்பட்டி ஆகிய இடங்களுக்கும் சென்று மக்களிடையே அருளாசி வழங்கி நல்ல தன் சீர்திருத்த கருத்துக்களை அங்கே விதைத்து சென்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்று சென்னையிலே வேப்பேரி என்ற பகுதியிலே இருக்கின்ற ஹண்டர்ஸ் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயண மந்திரம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அங்கே மக்கள் அனைவரும் எந்தவித பாகுபாடுமின்றி வேறுபாடுமின்றி அங்கே வழிபாடு செய்து மனசாந்தி பெறுகின்ற இடமாக அது இங்கே திகழ்ந்து வருகிறது. குருதேவர் அவர்கள் இந்த மந்திரத்திலே அநேக நாட்கள் தங்கி உபதேசம் செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே கடவுள் மனிதருக்கு அப்படி என்ற மகத்தான மந்திரத்தை இந்த வேப்பேரி மந்திரத்தில் இருந்து அமர்ந்து அவர்கள் உபதேசித்து அந்த மனித சமுதாயம் மேம்பட அருளாசி வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆசிரமம் அமைவதற்கு முன்னால் அது அமைந்த விதம் என்ன என்று சொன்னால், அதற்கு முன்னால் குருதேவர் அங்கே வருகை தந்தபோது அவர் எப்படி இந்த இடத்திலே ஒரு தொழிற்கல்வி கூடம் வரும் என்று ஞானதிர்ச்சியிலே சொன்னார்களோ மதுரையிலே, அதேபோல் அங்கேயும் அவர்கள் தன் ஞானத்தால் இந்த இடம் ஆசிரமம் அமைக்க ஏற்புடையது என்று தன் திருவாயை மலர்ந்தபோது அவருடைய சீடரான ஆளும் மூட்டில் கோவிந்ததாஸ் என்பவர் 1913 அந்த இடத்தை, காலி இடத்தை, அதை கிரயம் பெற்று காணிக்கையாக வழங்கி இப்பொழுது அங்கே மந்திரம் செயல்பட்டு வருகிறது. அதன் பிறகு அங்கே 1926 குருதேவரின் சீடர்களில் ஒருவரான ஸ்ரீ குரு பிரசாத் சாமிகள் தலைமையில் அங்கே ஒரு இரவு பள்ளியும் மத பிரச்சார வகுப்பும் நடைபெற்று வந்தது. இவ்வாறாக தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே குரு அவர்கள் விஜயம் செய்து தனது அருளாசிகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் குருதேவரின் தமிழ் மற்றும் கர்நாடக நிலங்களில் குருதேவரின் தரிசனத்தால் வந்த தாக்கம் என்ற தலைப்பை ஒட்டி இங்கே நான் உரையாற்றியிருக்கின்றேன். இதற்கு இந்த நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக எனது முதல் முயற்சியாக நான் குருதேவர் அவர்களை பற்றி எழுத வேண்டும் என்று நினைத்தபோது எனது அருமை தம்பி வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க முதலில் ஒரு சிறிய நூலாக குரு அவர்கள் கற்பித்த கோட்பாடுகளை மட்டும் எளிய வகையிலே அனைவருக்கும் புரியக்கூடிய தமிழ் மொழி நடையிலே எழுதலாம் என்று முயற்சி செய்து ஒரு சிறிய நூலினை எழுதி இங்கே தமிழ்நாடு குருதர்ம பிரச்சாரத்தின் தமிழ்நாடு கிளையின் சார்பாக இங்கே அது வெளியிட இருக்கிறது. தமிழ்நாடு குருதர்ம பிரச்சாரண சபா கடந்த 2 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக செயல்பட்டு பல அனைவரும் போற்றத்தக்கக்கூடிய அளப்பரிய பல சேவைகளை மக்களுக்கு செய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக பல்வேறு இடங்களிலே தொடர்ச்சியாக அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அவசர ஊர்தி வண்டிகள், அங்கே ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அவசர ஊர்தி வண்டிகள் ஆங்காங்கே மதுரை, கோவில்பட்டி, தூத்துக்குடி, விக்கிரமசிங்கபுரம் போன்ற பாபநாசம் போன்ற இடங்களிலே அங்கே வழங்கப்பட்டு அங்கே தொண்டாற்றி வருகிறது. இன்னும் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 500 நிகழ்ச்சிகளுக்கு மேல் நடத்தியிருப்பார்கள் என்று சொன்னார்கள். அதில் இதை யாரை இங்கே பாராட்ட வேண்டும் என்று சொன்னால்,
இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப இந்த ஒரு செயலை இந்த ஒரு காரணத்தினால் இவர் சரியாக செய்து முடிப்பார் என்று தீர்க்க தரிசனமாக உணர்ந்து அதற்கான பொறுப்புகளை அனைத்து பொறுப்புகளையும் உரிய நபரிடம் ஒப்படைத்து அவர்களுக்கு தூண்டுகோலாக இருந்த நம் தலைவர் சாமி அவர்களுக்கு எனது நன்றியை முதலில் காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். அந்த வகையிலே எனக்கு இந்த நூலிலே நான் குறிப்பிட்டிருக்கிற சில கோட்பாடுகளிலே இருந்து ஒரு சிலவற்றை சுருக்கமாக சொல்லிக்கூட விரும்புகின்றேன். அதாவது குரு கற்பித்த கோட்பாடுகளே பிரதான கோட்பாடாக அத்வைத கோட்பாடு. பலரும் அறிந்திருப்பீர்கள். அத்வைத கோட்பாடு என்பது ஆதிசங்கரர் உரைத்த கோட்பாடு. குரு அவர்களே தான் அத்வைத கோட்பாட்டை பின்பற்றுகிறேன் என்று கூறியிருந்தாலும் தான் எவ்வாறு அத்வைத கோட்பாட்டிலிருந்து வேறுபடுகிறேன் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அத்வைதம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு இரண்டற்ற நிலை என்று பொருள். இரண்டு அல்ல, எல்லாம் ஒன்றே அப்படின்ற இரண்டற்ற நிலை என்பதே அதற்கான பொருள். அந்த குரு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த அத்வைத கோட்பாடு ஆதிசங்கரர் எழுதிய அத்வைத கோட்பாடுக்கு ஆதிசங்கரரும் அவரை பின்தொடர்ந்து வந்த பலரும் எழுதிய விளக்க உரையிலே கூட அந்த கருத்துக்கு விளக்க உரை எழுதியவர்களும் மனித சமுதாயத்தில் காணப்படும் சாதி பாகுபாடை கண்டுகொள்ளாமல் கண்களை கட்டி கொண்ட குற்றவாளிகளாகவே கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். நம்ம குரு அவர்கள் அத்வைத கோட்பாடை நான் பின்தொடர்கிறேன், அதை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னாலும் கூட அதிலே ஜாதி பாகுபாடு இருக்கிறது, அதை கண்டுகொள்ளாமல் கண்களை கட்டி கொண்ட குற்றவாளிகள் அப்படின்னு ஆதிசங்கரிலிருந்து அதுக்கு அடுத்து உரை எழுதின அனைவருமே நம்ம குரு பகவான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக நம் குருவினுடைய அடி ஆழ மனதிலே இருந்தது ஜாதி இல்லை என்ற ஒரே ஒரு கருத்து. அவர்கள் நம் குரு அவர்கள் அந்த அத்வைத கோட்பாட்டை சமூகமயமாக்கப்பட்ட கோட்பாடாக அதை விரிவுபடுத்துகிறார்கள். மனிதத்தன்மை அத்வைத கோட்பாட்டின் மூலம் மாற்றப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். அதாவது ஆன்மீக வாழ்வுக்கும் இயல்பு வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடியதாக அத்வைத கோட்பாட்டை குரு அவர்கள் விரிவுபடுத்துகிறார்கள். அதாவது ஆன்மீக வாழ்வுக்கும் இயல்பு வாழ்வுக்கும் பொருந்தக்கூடியதாக அத்வைத கோட்பாடை விரிவுபடுத்தினார்கள் என்று சொன்னால் இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்னவென்று சொன்னால் அறிவுபுரத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை சொல்லலாம். அனைவருக்கும் தெரியும். அந்த அறிவுபுரத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் அதன் வரலாறு அனைவருக்கும் தெரியும். அதை நான் விளக்கமாக சொல்ல தேவையில்லை என்று கருதுகிறேன். ஆக அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தர் கூட அத்வைதத்தை அறிவியல் அந்த நிலையில் பார்க்குறார். விவேகானந்தர் அத்வைதத்தை அறிவியல் அந்த நிலையில் பார்க்கும்போது நம்ம குரு பகவான் அவர்கள் அதை அத்வைதத்தை மனிதத்தன்மை அப்படின்ற நிலையில் வச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் குரு அவர்கள் சொன்ன கோட்பாடுகளில் முக்கியமானது தூய்மை கோட்பாடு. தூய்மை கோட்பாடுன்னா தூய்மையை பற்றி குரு அவர்கள் சொல்கிறாங்க பஞ்சசுத்தி அப்படின்றாங்க. 5 விதமான தூய்மைகள் ஒரு மனிதன் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா உடல் தூய்மை, உள்ளம் தூய்மை, இல்ல தூய்மை, நம்ம வீடு இல்ல தூய்மை, அப்புறம் நம்ம பயன்படுத்துகிற சொற்களில் தூய்மை, நம்மளுடைய உணர்ச்சிகளில் தூய்மை. இந்த 5 சேர்ந்ததான் பஞ்சசுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்ல தூய்மை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, நம்ம குடியிருக்கிற வீடை சுத்தமாக வச்சுருக்கணும். அந்த சுத்தம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், நம்மளுடைய சமையல் கட்டிலேருந்து ஆரம்பிக்கணும், சமையல் அறையிலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம வீடு காற்றோட்டம் உள்ளதாக இருக்கணும், வெளிச்சம் நிறைஞ்சதாக இருக்கணும். அந்த மாதிரி காற்றோட்டம் இருக்கிறதுல தான் அந்த உயிர் வாயுவான ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். அப்போ தான் உங்களுடைய எண்ணங்கள் நல்லாயிருக்கும். அதெல்லாம் ரொம்ப மிக இயல்பாக குரு அவர்கள் அடிப்படை இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான அந்த இதில் ஒரு மனிதனுடைய வீடு எவ்வாறு, அதாவது இல்லம் எவ்வாறு இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், அதை போதிச்சாங்க. அப்புறம் சொல் தூய்மை, நாக்கு தான். அதாவது அனைத்து துயருக்கும் காரணம் என்ன, ஒரு மனுஷன் சொல்கிற சொல் தான். அதாவது ஒரு மோசமான சொல்ல ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த சொல்லினால பாதிக்கப்படுறவர் சொல்லப்படுறவரை காட்டிலும் சொல்கிறவர் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதனால்
நீங்கள் சொல்கிற சொல் வந்து தூய்மையாக இருக்கணும், அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரியான சொல்களை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல் தூய்மை எவ்வாறு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் சொன்னேன், அந்த பஞ்ச சுத்தின்றதில் உடல் தூய்மை, உள்ள தூய்மை, இல்ல தூய்மை. உள்ளம் தூய்மையாக இருக்கணும், உணர்ச்சிகளுக்கு ஆட்படக்கூடாது, உங்களுடைய உணர்ச்சிகள் தூய்மையானதாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்வி கோட்பாடு, நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து கல்வி தான் பிரதானம் என்பது தான் வந்து நம்ம குருதேவருடைய அடிப்படை கொள்கை. அதாவது கல்வி தான் வளர்ச்சிக்கான தொட்டில் அப்படிங்கிறாங்க. ஒரு மனுஷன் வளரணும்னா கல்வி தான் அடிப்படை, கல்வி தான் வளர்ச்சிக்கான தொட்டில். அதுதான் வந்து சமுதாய கலாச்சார ஒழுக்கம் சார்ந்த தொழில் சார்ந்த அறிவார்ந்த வளர்ச்சியை வந்து கல்வி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சமத்துவ கோட்பாடு. இப்போ நான் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்தது வந்து 1950 ஆண்டிலே உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதிலே சொல்லப்பட்ட சமத்துவம், மதச்சார்பின்மை ஆகியவையெல்லாம் இங்கே 1950 அரசியலமைப்பு சட்டத்திலே வந்த ஒரு சில அடிப்படை விஷயங்களாகும். அரசியலமைப்பு சட்டம் என்பதே நமது இந்திய முழுமைக்குமான ஆதார சட்டம். அதிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் 1950. இதற்கெல்லாம் 60-70 வருடங்களுக்கு முன்பாகவே நம் குரு அவர்கள் அவர் உபதேசித்த கோட்பாடுகளே சமத்துவ கோட்பாடுகளை பற்றி, சமத்துவத்தை பற்றி வலியுறுத்துகிறார். அனைத்தையும் ஒன்றாக பார்க்கும் துணிவுடன் இருங்கள், அனைத்து மதத்திற்கும் கடவுள் ஒன்றே, கடவுள் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மதச்சார்பின்மை அப்படின்றத 28/5/1916, அதாவது கிட்டத்தட்ட இன்னையிலிருந்து ஒரு 108 வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த பிரபுதா கேரளம் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் குரு அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க. அதில் சொல்கிறாங்க பாருங்க, 1916 குரு அவர்கள் சொல்கிறாங்க, சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை, அதாவது 1916 சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாம் ஜாதி மதம் என பிளவுபட்டிருந்தோம். நாம் எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியையும் மதங்களையும் சார்ந்தவர்கள் அல்லர். நமது ஆளுவா அத்வைத ஆசிரமத்தில் ஜாதி மதத்தை துறந்து வந்த சில சீடர்களை உறுப்பினராக சேர்த்து கொண்டுள்ளோம். எதிர்காலத்திலும் இந்நிலை தொடரும் அப்படின்னு சொல்றாரு. 1916 சொல்கிறாங்க. அதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்கப்பட்டது. அதுவும் இந்த மதச்சார்பின்மை, செக்குலரிசம் அப்படின்ற வார்த்தையை வந்து 1976 ஏற்பட்ட திருத்த சட்டத்திலே தான் கொண்டாடுறாங்க. அமெண்ட்மெண்ட் 1976 வந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே செக்குலரிசம், மதச்சார்பின்மைன்ற வார்த்தையை வந்து 1976 தான் சேர்க்கப்படுது. அதிலிருந்து 60 வருஷத்துக்கு முன்னாடியே 1916 அந்த மதச்சார்பின்மைன்ற வார்த்தையை பயன்படுத்தினவர் நம்ம குரு பகவான் அவர்கள். ஆக மகாகவி பாரதியார், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற தமிழக தலைவர்களால் கவரப்பட்ட குருதேவர் செயல் என்று செய்து காட்டிய சீர்திருத்தங்கள் ஏராளம் ஏராளம். போதனைகளையே சாதனைகளாக மாற்றிய இந்த மகத்தான மாமனிதரான ஸ்ரீ நாராயண குருதேவரை வணங்குவோம் என்று கூறி, இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பெரியோர்களுக்கும் எனது நன்றியை கூறி, இதுகாரும் என் வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் என் உளமாற நன்றியை கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற சுவாமி பரானந்த சுவாமிகள், வீரேஸ்வரானந்த சுவாமிகள், சத்தியானந்த தீர்த்த சுவாமிகள், வசங்கானந்த சுவாமிகள் மற்றும் நீண்ட உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் அப்புறம் என்னோடு வருகை புரிந்திருக்கின்ற திரு கண்ணன் அவர்கள், பிந்து பணிக்கார், ஜெயசங்கர் மற்றும் இரு மாநிலங்களிலிருந்தே வரிபுரிந்திருக்கின்ற அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் குருவை பற்றி சொல்லணும்னு சொன்னேன்னா ஏதோ விற்க போனது மாதிரி ஆயிரும். எல்லாத்துக்கும் குருவை பற்றி நல்லாவே தெரியும். குரு போதித்த பாடங்கள், அவர் விட்டு சென்ற பணிகள், தெய்வத்தோடு ஐக்கியமாகி மனிதராக பிறந்து
மகானாக வாழ்ந்து இறைவனோடு கலந்துவிட்ட குரு நமக்கு என்ன கூறி சென்றார் என்பதை நினைவிலே கொண்டு அவற்றை செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும், வழி பற்றி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக உங்கள் முன்னே வைக்கிறேன். அவர் இல்லைன்னா இன்றைக்கி நம்மளால் இந்த மேடையில் நிச்சயமாக இந்த மேடையில் நின்று பேசவே முடியாது. ஏன்னா அந்த அத்துணை துயரங்கள் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பே பாரத கண்டத்திலே நடைபெற்றது. அந்த குறிப்பிட்ட நாட்களையெல்லாம் மாற்றி அமைத்த வல்லமை பெற்ற மகான் குரு அவர்கள். அப்பமே அவர் போராளியாக இருந்து தாழ்த்தப்பட்ட மக்களையும், ஒதுக்கப்பட்ட மக்களையும், ஓரங்கட்டப்பட்ட மக்களையும் இந்த இனிய விழாவிலே பங்கு கொள்கின்ற வகையிலே எடுத்து வந்தமைக்கு அவரை நாம் உளமாற வணங்கி பாராட்ட வேண்டும். அத்துணை நல்ல உள்ளம் படைத்த இறைவனோடு கலந்துவிட்ட குருவின் பணிகளை நாம் தொடர்ந்து நல்ல முறையிலே செய்ய வேண்டும். அந்த பணிகளை செய்கின்ற சுவாமிகள், உண்மையிலே நான் பாரதத்திலே பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றேன், பல மடங்களுக்கும் சென்றிருக்கின்றேன். அதிலே எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பணி, இங்கே எல்லோரும் ஒரே ஹாலில் உட்கார்ந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அவர்கள் உணவு அருந்துவதை பார்த்தது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ தமிழ்நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா HRNCன்னு ஒரு இந்து அறநிலைய துறைன்னு ஒன்று இருக்குது. அது கீழே பல்லாயிரம் கோயில்கள். அந்த கோயில்களிலே எத்தனை கோடி லட்சம், அதாவது ஒரு மாநிலத்திற்கு ஒரு 10 வருஷத்துக்கு பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ அத்துணை சொத்துகளும் அந்த கோயிலுக்கு நம்ம முன்னோர்களால் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது தம்பி வழக்கறிஞர் முன்னால் பேசிட்டு போனார், திராவிடம் என்று. அந்த ஒரு சொல்லின் மூலமாக, பகுத்தறிவின் மூலமாக அதெல்லாம் பல தரங்கட்ட ஆளுகளிடம் சென்று சேர்ந்து வீணாகிவிட்டது, வீணாகி கொண்டிருக்கிறது. இப்போ அதை மீட்டெடுக்கிறதுக்கு நிறைய அரசுகள் வரும்போது அவனுடைய முதல் வாக்குறுதி என்னன்னா, நான் கோயில் நிலத்தை எல்லாம், கோயில் சொத்தை எல்லாம் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு தான் முதல்ல சொல்லுவோம். எந்த ஒரு கட்சியும் அதை மென்ஷன் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் கடந்த 100-150 ஆண்டுகளாக குரு வழிகாட்டிய சொத்துக்கள், கல்வி சாதனமாகட்டும், பொது காரியங்களாகட்டும், எதுவுமே இன்று வரை பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றதென்றால் அதற்கு இந்த சாமிகளுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த சாமிகள் மற்றவர்களைப் போல் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கைகளை துறந்து இன்ப துன்பங்களை எல்லாம் விட்டு அவங்க சாமியாராகி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, அதுதான் குருவுடைய முக்கிய இது. அதை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாகத்தினுடைய திறமை, இந்த நிர்வாகத்தை போற்றி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் அவதார வரிஷ்டந்தம் சர்வானுகிரகதாயினம் நாராயண குரும் வந்தே சர்வமங்கள சித்தையே. ஜய நாராயண குருப்பிரியே சிவகிரீஸ்வரி சாரதே சதிராக்ஷாட்சி சரச்சந்திரமரீச்சிகே. 112ാമത്തെ ശാരദാ പ്രതിഷ്ഠ വാർഷികവും 62ാമത്തെ ശ്രീനാരായണ ധർമ്മ മീമാംസാ പരിഷത്തിൻ്റെ ഈ പുണ്യവേദി തമിഴ് കന്നഡ സമ്മേളനം തമിഴ്നാട്ടിലും കർണാടകത്തിൽ ഗുരുദർശനത്തിൻ്റെ സ്വാധീനം കുറിച്ച് സംസാരിക്കാനാണ് ഇന്ന് നമ്മളിവിടെ കൂടിയിരിക്കുന്നത്. കേരള കഴിഞ്ഞ ഏറ്റവും കൂടുതൽ
ഗുരുദേവൻ സഞ്ചരിച്ചത് തമിഴ്നാട്ടിലാണ്. അതുകൊണ്ടാണ് ഇന്ന് 250 പേരുടെ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട് നമ്മുടെ വീരേശ്വരൻ സ്വാമി. അതാണ് സ്വാധീനം. കർണാടകത്തിൽ ഗുരുദേവന് 3 തവണ മാത്രമാണ് പാദാർപ്പണം ചെയ്തത്. അത് കണക്കാക്കി കർണാടകക്കാരോട് വന്നിട്ടുണ്ട്. തമിഴകത്തിൽ നിന്ന് വന്ന എല്ലാ തമിഴ് മക്കൾക്ക് വണക്കം. ಕರ್ನಾಟಕದಿಂದ ಬಂದ ಎಲ್ಲ ನನ್ನ ಸಹೋದರಿ ಸಹೋದರಿಯರಿಗೆ, ಕರ್ನಾಟಕದ ಗುರುಭಕ್ತರಿಗೆ ನನ್ನ ನಮಸ್ಕಾರ. തമിഴ്നാട്ടിൽ ഗുരുദേവൻ പ്രവർത്തിച്ച കുറിച്ചോ നന്നായിട്ട് നമ്മുടെ അതിഥി പറഞ്ഞു. കർണാടകത്തിൽ ഗുരുദേവൻ ആദ്യം ചെല്ലുന്ന 1908 മംഗലാപുരത്ത് ആദ്യം ചെന്ന് ഗുരുദേവൻ അവിടെ ക്ഷേത്രത്തിന് തറക്കല്ലിട്ട് 1912 കുദ്രോളി ഗോകർണാഥ ക്ഷേത്ര പ്രതിഷ്ഠ നടത്തി. കർണാടകത്തിൽ ഒരു ക്ഷേത്രമുള്ളൂ ഗുരുദേവൻ പ്രതിഷ്ഠ നടത്തിയത്. പിന്നെ രണ്ടാമത്തെ ഒരു ക്ഷേത്രമാണ്, അത് നമ്മുടെ മഠാധിപതി ശങ്കരാൻ സ്വാമി പ്രതിഷ്ഠ നടത്തിയ ക്ഷേത്രമാണ് ഉടുപ്പി ജില്ലയിൽ കട്പാടി വിശ്വനാഥ ക്ഷേത്രം. ക്ഷേത്രം മാത്രം നമുക്ക് മതിയാ. ഗുരുദേവൻ പറഞ്ഞത് എന്താണ്? ധാർമ്മികത്തിൻ്റെ കൂടെ ഭൗതികത്തിൻ്റെ പുരോഗതി വേണമെന്നാണ് പറഞ്ഞത്. അപ്പോൾ ഗുരുദേവനോടെ പ്രതിഷ്ഠ നടത്തി അന്ന് പറഞ്ഞു, നിങ്ങൾ സംഘടിതരാകുക, വ്യവസായം ചെയ്യുക, കുട്ടികളെ നല്ലപോലെ പഠിപ്പിക്കണം, നല്ല സംസ്കാരം കൊടുക്കണമെന്നാണ് ഗുരുദേവൻ പറഞ്ഞത് അവിടെ. അതനുസരിച്ച് അവിടെ അന്ന് ഒരു സംഘടനയ്ക്ക് രൂപം കൊടുത്തു ഗുരുദേവൻ. വെങ്കടേശ്വര ശിവഭക്തി യോഗ എന്നൊരു സംഘടന. ഇപ്പോൾ ആ ക്ഷേത്ര നടന്നു പോകുന്നു, ആ സംഘടനയുടെ കീഴിലാണ്. ക്ഷേത്രത്തിൻ്റെ തൊട്ടടുത്ത് ഗോകർണാഥേശ്വര കോളേജ്, ഗോകർണാഥേശ്വര സ്കൂൾ, അവിടെ കുട്ടികൾക്ക് ഫ്രീ ആയിട്ട് പഠിക്കാം. ക്ഷേത്രത്തിൻ്റെ നേരെ മുമ്പിൽ ഗോകർണാഥേശ്വര കോപ്പറേറ്റീവ് ബാങ്ക് 100 വർഷം മുമ്പ് സ്ഥാപിച്ചതാണ്. ഇന്ന് നമ്മുടെ സഹോദരൻ കേരള അരിപ്പാട് സ്വദേശിയായ ലക്ഷ്മൺ ശാന്തി ഇവിടെ ഇരിപ്പുണ്ട് വേദിയിൽ. ആ ഗോകർണാഥ ക്ഷേത്രത്തിൽ മേൽശാന്തിയായിട്ട് പൂജിക്കുന്ന ആളിവിടെ വന്നിട്ടുണ്ട്. ബാക്കി കാര്യം അദ്ദേഹം പറഞ്ഞോളൂ, ബാക്കി ഡീറ്റെയിൽ ആയിട്ട്. അപ്പം അങ്ങനെ ബാങ്കിങ് ക്ഷേത്രത്തിലെ കർണാടകക്കാർ വളരെ മിടുക്കരാണെന്ന് അവിടെ നല്ലൊരു പൊതുവെ സംസാരമുണ്ട്. അങ്ങനെ ഗോകർണാഥ കോപ്പറേറ്റീവ് ബാങ്കായി. ഗുരുഭക്തർ അവിടുത്തെ ആൾക്കാർ ജീവിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ബോംബെക്ക് പോയി തൊഴിൽ നേടി. അവിടെ പോയിട്ട് ജയസ്വർണയുടെ നേതൃത്വത്തിൽ ഭാരത് കോപ്പറേറ്റീവ് ബാങ്ക്, അന്ന് അദ്ദേഹം 92 മെമ്പറായപ്പോൾ ബില്ലവർ അസോസിയേഷനിൽ ആകെ 7-8 ബ്രാഞ്ച് ഉണ്ടായിരുന്നു. ഇപ്പം 108 ബ്രാഞ്ചാണ് ഭാരത് കോപ്പറേറ്റീവ് ബാങ്ക്. അതുപോലെ നാരായണഗുരു അർബൻ കോപ്പറേറ്റീവ് ബാങ്ക്, നാരായണഗുരു ബാങ്ക്, നാരായണഗുരു കോപ്പറേറ്റീവ് സൊസൈറ്റി, അതുപോലെ ആത്മശക്തി, അതെല്ലാം ഗുരുഭക്തരുടെ ബാങ്കാണ്. പേര് ചിലപ്പോൾ വ്യത്യാസം കാണും. അപ്പോൾ ഭൗതികമായ പുരോഗതി അവിടെ ഉണ്ടായിട്ടുണ്ട് ആ ഗുരുവിൻ്റെ അനുഗ്രഹം കൊണ്ടും. അതാണ് സ്വാധീനം. ഇപ്പം ലക്ഷ്മൺ ശാന്തി അവിടെ പൂജിക്കുന്ന ആ ക്ഷേത്ര ഗോകർണാഥ ക്ഷേത്ര, അതിൻ്റെ ഉദ്ധാരണം നടത്തുന്ന കുറേ വർഷം മുമ്പ് അവിടെ ഒരു കൊച്ചി പെൺകുട്ടി, ഉർമിള എന്ന പേരാണ് ആ പെൺകുട്ടിയുടെ, കൊച്ചി പാവാടക്കാരി. അവിടെ ദിവസം തൊടാൻ വരൂ. അതുപോലെ ഭഗവാനുക്ക് തുളസിമാലയോ പൂമാലയോ കെട്ടി കൊടുക്കാറുണ്ട്. രാവിലെ വന്ന് വൈകുന്നേരം വന്ന് കാണുമ്പോഴത്തേക്ക് മാല ബാടിപ്പോവും. അപ്പോൾ അവളുടെ കൊച്ചു മനസ്സിനെ തോന്നി, ഇത് എന്തിനാ ഈ ബാടുന്ന മാല, ബാടാത്തമല്ല മാല ഉണ്ടോ ഈ ലോകത്തിൽ? ഇങ്ങനെ കൊച്ചു മനസ്സിൽ ആലോചിച്ച് കല്യാണപ്രായമായി ഒരു പാവപ്പെട്ട വീട്ടിൽ ജനിച്ച കുട്ടിയാണ് ഉർമിള. അന്നത്തെ അവിടുത്തെ ഒരു ജനതാ കൺസ്ട്രക്ഷൻ വലിയ ബിൽഡറുടെ കൂടെ, രമേഷ് കുമാറുടെ കൂടെ കല്യാണം കഴിഞ്ഞു. ഇപ്പം നിങ്ങൾ കുതിരോളി അടുത്ത കാലത്ത് പോയിട്ടുണ്ടാവും, ആരെങ്കിലും പോയിട്ടുണ്ടാവും അല്ലേ? ഇപ്പം അവിടെ ചെന്നാൽ കാണുന്ന ആ ശിവലിംഗത്തിൽ വെച്ചിരിക്കുന്ന ആ മുഖവാട വെള്ളിയുടെ,
അന്നപൂർണേശ്വരിയുടെ വിഗ്രഹത്തിൽ കാണുന്ന മുഴുവൻ സ്വർണ്ണ, ഗണപതിയുടെ വിഗ്രഹത്തിൽ കാണുന്ന വെള്ളി, അതുപോലെ തൊട്ടിൽ, അതല്ലാതെ 1,35,00,000 രൂപയുടെ ഒരു വെള്ളി രഥ അത് കൊടുത്തിരിക്കുന്ന ഈ പെൺകുട്ടിയാണ് ഉർമിള രമേശ്. ഇപ്പം ക്ഷേത്രത്തിൻ്റെ വൈസ് പ്രസിഡൻ്റാണ്. അവിടെ ദിവസം തൊടാൻ വരും. അവരുടെ ഭക്തിയാണ് അതിലേക്ക് എത്തിച്ചത്. ആ ഗുരുവിനോടുള്ള വിശ്വാസമാണ് അവരവിടെ എത്തിച്ചത്. ആരവിടെ വിശ്വസിച്ച് അവർ വരുന്ന ഗുരുവിനോട് പ്രാർത്ഥിക്കുന്നോ അവർ എല്ലാ പുരോഗതി ഉണ്ടായിട്ടുണ്ട്. കാരണം ഗുരുദേവന് പ്രതിഷ്ഠ കഴിഞ്ഞിട്ട് ചൈതന്യസ്വാമിയുടെ കയ്യിൽ ഒരു കത്ത് എഴുതി കൊടുത്തിട്ടുണ്ട് ഗുരുദേവൻ അന്ന്. ആ നാട്ടുകാർ ഭാഗ്യവാന്മാരാണ്. ഇതുപോലത്തെ ഒരു ഐശ്വര്യമുള്ള ക്ഷേത്ര ഇതുവരെ ആർക്കും കിട്ടിയിട്ടില്ലെന്നാണ് പറഞ്ഞത്. ആ കത്തിപ്പോളോടെ കിടപ്പുണ്ടാവും അൽമാരികത്ത്. അങ്ങനെ നമ്മുടെ പൂർവികരൻ്റെ പുണ്യം കൊണ്ടെന്ന് അറിയില്ല, 94 എനിക്ക് ഇവിടെ വന്ന് ബ്രഹ്മവിദ്യാലയത്തിൽ ചേർന്ന് പഠിക്കാനും ഇവിടുന്ന് സന്യാസം സ്വീകരിക്കാനും കുറച്ചെങ്കിലും ഗുരുവിൻ്റെ ധർമ്മ പ്രചരണം നടത്താനുള്ള ഭാഗ്യ എനിക്ക് കിട്ടി. അതുകൊണ്ട് ഞാൻ ഗുരുദേവനോട് എപ്പോഴും സ്മരിക്കാറുണ്ട്. ഒരു ദിവസം ഒരു ഉടുപ്പി ഒരു ബില്ലവ സംഘത്തിൻ്റെ ഉദ്ഘാടന സമ്മേളനത്തിൽ ഞാൻ ആ വേദിയിലുണ്ടായിരുന്നു. അന്നത്തെ ആഭ്യന്തരമന്ത്രി ഡോക്ടർ VS ആചാര്യ ശിവേരി വന്നിട്ടുണ്ട്, തീർത്ഥാടനത്തിൻ്റെ അതേ വേദിയിലിരിക്കുന്ന സമയത്ത് ഞാൻ ഒരു വാക്ക് പറഞ്ഞ്, ഇപ്പം മഹാരാഷ്ട്രയ്ക്ക് പോയാൽ അവിടെ ശിവാജി ജയന്തി അവധിയുണ്ടല്ലേ, പഞ്ചാബ് പോയാൽ ഗുരുനാനക് സ്വാമിയുടെ ജയന്തിക്ക് അവധി ഉണ്ടല്ലേ, അതുപോലെ ഓരോരോ സ്റ്റേറ്റിൽ അവിടുത്തെ മഹാത്മാക്കളുടെ പുണ്യത്തിഥി, ഇപ്പോൾ ബസവേശ്വര ജയന്തി കർണാടകത്തിൽ. അപ്പം ഞാൻ അദ്ദേഹത്തിനോട് ചോദിച്ചു, നാരായണ ഗുരു ജയന്തിക്ക് അവധി കൊടുത്തുകൂടെ? അപ്പോൾ അദ്ദേഹം എഴുന്നിട്ട് പ്രഭാഷണത്തെ പറഞ്ഞു, ഞാൻ 15 ദിവസം അകത്ത് മുഖ്യമന്ത്രിയായിട്ട് ചർച്ച ചെയ്ത് ഞങ്ങൾ തീരുമാനിക്കാമെന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ 15 ദിവസം കഴിഞ്ഞ് ക്യാബിനറ്റ് കൂടി. അന്ന് യെഡിയൂരപ്പയുടെ സർക്കാരായിരുന്നു. നാരായണ ഗുരു ജയന്തിക്ക് ഉടുപ്പി ജില്ലയിൽ ദക്ഷിണ കന്നഡ ജില്ലയിൽ 2 ജില്ലയ്ക്ക് അവധി പ്രഖ്യാപിച്ചു. അത് കഴിഞ്ഞ് ഒരു വർഷം കഴിഞ്ഞിട്ട് സർക്കാർ ഭരണം മാറി. പിന്നെ വന്നത് സിദ്ധരാമയ്യയുടെ സർക്കാർ. അവിടെ അദ്ദേഹം വന്നപ്പോൾ നമ്മുടെ MLA-മാരെ പറഞ്ഞുകൊണ്ടിരുന്നത് അങ്ങനെ പറഞ്ഞ് സിദ്ധരാമൻ പറഞ്ഞു, നമുക്ക് അവധി കൊടുക്കണ്ട, നാരായണ ഗുരു ജയന്തിക്ക് അവധി വേണ്ട, നമുക്കാണെങ്കിൽ ഇവിടെ 3 ഓണത്തിൻ്റെ അവധി, 1 നാരായണ ഗുരു ജയന്തി, 4 അവധി ഉണ്ടല്ലേ. നമ്മളിവിടെ ഉണ്ടോ? നാട്ടിലില്ല. കൊടൈക്കനാലിലോ ഊട്ടിയിലോ അല്ലേ, അവിടെ അവധിയില്ല. അവിടെ എന്താണ്? നാരായണ ഗുരു ജയന്തി സർക്കാർ ഏറ്റെടുത്ത് നടത്തുന്നു. ഇതുവരെ അങ്ങനെ ഒരു സംഭവം ഉണ്ടായിട്ടില്ല എവിടെ അല്ലേ. കേരള കഴിഞ്ഞാൽ പിന്നെ നാരായണ ഗുരു ജയന്തി ആഘോഷിക്കുന്ന കർണാടക സർക്കാർ. നമുക്ക് വളരെ സന്തോഷമുള്ള വിഷയമാണത്. അത് കഴിഞ്ഞ ശ്രീനാരായണ ഗുരു പഠന കേന്ദ്രം മംഗലാപുരത്ത്, കൊണാജി എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത്, നമ്മുടെ നേത്രാവതി ബ്രിഡ്ജ് കഴിഞ്ഞ ഉടനെ കൊണാജി എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് നാരായണ ഗുരു അധ്യയന കേന്ദ്ര, പഠന കേന്ദ്ര. അത് കഴിഞ്ഞ 2 കൊല്ലം മുമ്പ് ഗുരുദേവന്റെ ജീവചരിത്ര, ഗുരുദേവന്റെ സന്ദേശങ്ങൾ പാഠപുസ്തകത്തിൽ ഉൾപ്പെടുത്തി. അതാണ് സ്വാധീനം. ആ ഗുരുദേവനോടുള്ള ദൃഢമായ വിശ്വാസം. ഇപ്പൊ എല്ലാ ഗുരുമന്ദിരങ്ങളും ഇവിടെ നമ്മുടെ കേരളത്തിൽ എനിക്കറിയില്ല, കർണാടകത്തിൽ എവിടെ ഒരു ഗുരുമന്ദിര പണിയാണെങ്കിൽ സർക്കാരുടെ വക കേന്ദ്ര ഫണ്ട്, സംസ്ഥാന സർക്കാർ ഫണ്ട് കിട്ടാറുണ്ട്. 25 ലക്ഷം, 50 ലക്ഷം, 1 കോടി വരെ കിട്ടിയിട്ടുണ്ട്. ഇവിടെ ഉണ്ടോ? ഇല്ലല്ലേ. അതാണ് സ്വാധീനം. അപ്പം അങ്ങനെ നമ്മൾ നന്നായിട്ട് പ്രവർത്തിച്ചാൽ തീർച്ചയായിട്ടും നമുക്ക് കിട്ടും. അവിടെ കല്യാണ മണ്ഡപമാണ് ഇതിന് സർക്കാർ പൈസ കൊടുക്കും. പക്ഷെ പേര് ശ്രീനാരായണ ഗുരു സമുദായ ഭവനെന്ന് വെക്കണം, അത്രേ ഉള്ളൂ. അത് കുഴപ്പമില്ല അല്ലേ. അങ്ങനെ ദക്ഷിണ കന്നഡ ഉടുപ്പി ജില്ലയിൽ എല്ലാം കൂടി 1000 ഗുരുമന്ദിരങ്ങളുണ്ടാവും. അപ്പോൾ ശാന്തിക്കറിയാം, ശാന്തി അവിടെ കർമ്മത്തിനൊക്കെ പോകാറുണ്ട്. ബ്രഹ്മകലശം പ്രതിഷ്ഠ കർമ്മത്തിന് ഞങ്ങൾ പോകാറുണ്ട്, കാണാറുണ്ട്. അപ്പോൾ അതാണ് ഗുരുദേവൻ്റെ സ്വാധീനം, അവിടെ ഗുരുദർശനത്തിൻ്റെ സ്വാധീനം എന്ന് പറയുന്നു. അതുകൊണ്ട്
ಎಲ್ಲರಿಗೂ ಗುರುದೇವನೋട് ವಿಶ್ವಾಸ ഉണ്ടാക്കട്ടെ. ഇപ്പം കണ്ട, കേരള, കർണാടക, തമിഴ്നാട് 3 സംസ്ഥാനക്കാർ ഇവിടെ കൂടിയിരിക്കുന്നു. ഇതാണ് ഗുരുദേവന്റെ സ്വാധീനം, ഗുരുദർശനത്തിൻ്റെ സ്വാധീനമാണ്. അത് ഗുരുദേവന്റെ സന്ദേശത്തിന് മാത്രം സാധിക്കൂ. അങ്ങനെ നമ്മൾ ഇന്ന് എല്ലാവരും ഇവിടെ കൂടിയിരിക്കുന്നു. ഗുരുദേവൻ ഒരു സ്ഥലത്ത് ഇവിടെ പറഞ്ഞിട്ടുണ്ട്, തമിഴരകാണ് കൂടുതൽ ഭക്തി. അതാ നമുക്ക് കുറവാണെന്നാണോ? നിങ്ങളാർ വിഷമിക്കണ്ട. നമ്മളിന്ന് അവരുടെ കൂടെ ഇരുന്ന് നമ്മുടെ ഭക്തിയുടെ അളവ് വർദ്ധിപ്പിക്കല്ലേ, ഒന്നിച്ചിരുന്ന്. അപ്പം അവർക്ക് അത്ര ഭക്തി വിശ്വാസം കൊണ്ടാണ് ഇന്ന് വീരേശ്വര സ്വാമി ഒറ്റ വാക്ക് വിളിച്ച് ഫോൺ വിളിച്ച് പറഞ്ഞപ്പോൾ കണ്ട 10, 200, 300 പേര് ഇവിടെ വന്ന് സ്വീകരിക്കും. കഴിഞ്ഞ തീർത്ഥാടനത്തിനും ഉണ്ടായിരുന്നല്ലേ. അതാണ് ഗുരുദേവൻ്റെ സ്വാധീനം, ഗുരുദേവൻ്റെ ദർശനത്തിൻ്റെ സ്വാധീനമാണത്. അതുകൊണ്ട് ഇവിടെ വന്ന് ചേർന്നിരിക്കുന്ന എല്ലാ ഗുരുഭക്തർക്ക്, തമിഴ്നാട്ടായിക്കോട്ടെ, കർണാടക ആയിക്കോട്ടെ, കേരളീയരമായി മലയാളികളായിക്കോട്ടെ, എല്ലാവർക്കും ഗുരുദേവൻ്റെയും ശിവഗിരി ഈശ്വരി ശാരദാംബയുടെ അനുഗ്രഹത്തിൻ്റെ അമൃതവർഷ ചൊരിയട്ടെ എന്ന് വാക്ക് ചൊല്ലിക്കൊണ്ടു എൻ്റെ വാക്ക് ഗുരുപാദത്തിൽ സമർപ്പിക്കുന്നു. ഓം ശ്രീ നാരായണ ഗുരു അർപ്പണമസ്തു. ലോകാ സമസ്ത സുഖിനോ ഭവന്തു. Respected and reverential all Swamiji, all dignitaries on dais, and all real devotees of our Sri Narayana Guru. At the outset, I would like to talk about the Guru's which type of the philosophy. There are 2 types of the philosophy, which is called as the active philosophy, and second type, which is called as a passive philosophy. Now here, I am the professor of the philosophy in University of Mumbai. I have studied Indian philosophy with Upanishad, and I have also studied the Western philosophy also. And if you think about the Guru's philosophy at present condition, I have already said that there are the 2 types of the philosophy, one which is called as active philosophy and second which is called as a passive philosophy. The passive philosophy means there is only philosophy, there is no relation of the actual practical life. There is only discussion of the philosophy, there is only debate of the philosophy. But the active philosophy means actually the principles of the philosophy must be in day-to-day actual practical life. And the most important point is that Sri Narayana Guru's philosophy is not a passive philosophy, but it is an active philosophy. And active philosophy is very important. At present condition, there are only passive philosophy. And in passive philosophy, actually, there are only thesis and antithesis. And if you think about the active philosophy, there is a thesis, antithesis, and synthesis. Vada, Vivada, and Samvada. In Guru's philosophy, there is a Samvad, there is a synthesis. And therefore, Guru is an activist philosopher. And if you think about the root philosophy of Guru or the etymological philosophy of Guru, actually, he has emphasized on the 8 topic which is life-oriented. And these are, and he give the preference, he give the sequence. And the first, actually, he has given the education. Second, cleanliness. Third, devotion to God. And fourth, organization. Fifth, agriculture. Sixth, handicraft. Seventh, trade and commerce. And the last, science and technology. See, actually, here is the Guru's vision. The Guru's vision is a very revolutionary, very rational. If you think about the 4 topics, that is education, cleanliness, devotion to God, and organization. These are related with the character build-up, or which is called as wisdom development. And remaining 4 are responsible for the skill development. There is a harmonious blending in Guru's philosophy. Why? Because if you think about the human being's life, in human being's life, character, wisdom, skill, and competence must be go hand in hand. Suppose there are only skill without wisdom, then such type of the person is going to exploit the whole society because he has no wisdom. And therefore there is a need of the wisdom as well as the skill. And in Guru's philosophy, there is a golden proper combination of the
wisdom development and skill development. And therefore, Guru's philosophy is the complete philosophy. It is the whole philosophy. And therefore, Guru's philosophy is the universal. Actually, though Guru visited to that is Kerala, Tamil Nadu, Karnataka, that is Sri Lanka. But the important point is that the Guru's philosophy is the universal philosophy, because with the help of the Guru's philosophy, actually there is a permanent solution to each and every problem in this whole world. And important point is that there are two types of the solution. First, which is called as a temporary solution, and second type, which is called as a permanent solution. And the important point is that Guru's philosophy gives the permanent solution to each problem. Why? Because temporary solutions are not that is so good. Because in temporary solution, there is one temporary solution and there is a rise of the different types of the 10 another problem. And therefore, Guru's philosophy is a sustainable development, or which is helpful to the sustainable development. And therefore, we have started the Guru's philosophy in Mumbai University. In Mumbai University, there are certificate course in Sri Narayana Guru's philosophy, diploma course in Sri Narayana Guru's philosophy. And the important point is that at NEP 2020, we have introduced one full paper on Guru's philosophy. One full paper. Along with this, actually there is a provision to do the minor research project, major research project, and there is one major provision in Mumbai University, that is any part of the world can do MA by research in Guru's philosophy online course also. And therefore, if you think about at present condition, actually there is a urgent need of the Guru's philosophy to spread the any corner of the whole world. And the important point is that in Mumbai University, actually this course has not started for the giving the information of the Guru's philosophy, because the information of the Guru's philosophy everywhere, in internet, in books, everywhere there is a Guru's philosophy. And therefore, to give only, that is translate only the Guru's philosophy, the Mumbai University has not started the course. The Mumbai University has started all this type of the course, how to bring all this philosophy in actual day-to-day practical life. Actually, this is the purpose to start the course. Because only head, only book, if there are the thoughts, there is no use. It must be in day-to-day actual practical life. In a remote village in Maharashtra and Karnataka boundary, and the name of the school is Vedanti Sri Narayana Gurudevan Gurukul English Medium School. And we have preparing the small booklets for the LKG, for the UKG, first standard, second standard, third standard, and we are thinking up to the 12th standard, all students must be familiar with the Guru's philosophy, and after 12th, they must live according to the Guru's philosophy. And where they will go, they will spread the Guru's thought in the whole world. He may be engineer, he may be doctor, he may be IPS officer, he may be IAS officer. Where he or she will go, he will live according to the Guru's philosophy, and automatically there will be the spread of the Guru's philosophy. Now the important point is that in Guru's philosophy, please remember, morality cannot be taught, morality can be caught. We can't teach the morality, we can't teach that is good thoughts, and with the help of the advice, there is no development. And therefore, human being must be live according to the principle, and from his life or her lives, other people will caught the all types of the thoughts. And therefore, in Mumbai University, that is the top level, and the LKG, UKG from the bottom level. We have started from the bottom level, and we have started from the top level, and therefore, there will be the proper combination of these Guru's thoughts. And definitely, coming 4-5 years, definitely in Maharashtra, there will be the Guru's thoughts, there will be the devotees of the Guru who will live according to the Guru's philosophy. Now at present condition, all my brothers, they are describing Tamil Nadu, Karnataka, etc.
but coming few years, you have to count Maharashtra also. Thank you very much. ഭൂമിതന്നിൽ മനോജന്മവേഷത്താൽ അവതാരമെടുത്തൊരു പുണ്യവാൻ ഭാഗീരത്നത്തിനാധാരമൂർത്തിയായി വയൽവാരത്തിലുണ്ണിയ ഈശ്വരൻ അന്ധകാരാഗ്നിയിൽ ദഹിക്കും മർജരെ ബന്ധുവായി വന്നു രക്ഷിപ്പതിനൊരാൾ ശങ്കരാശമായുർവീജാതനായൊരു ചന്ദ്രശേഖര നാരായണ പ്രഭോ. ശാരദാ പരിഷത്തുമായി ബന്ധപ്പെട്ട് ഗുരുദർശനത്തിൻ്റെ സ്വാധീനം തമിഴ് കന്നഡ ദേശങ്ങളിൽ എന്ന വിഷയവുമായി ബന്ധപ്പെട്ട് സമ്മേളനത്തിന് അധ്യക്ഷം വഹിക്കുന്ന പൂജനീയ പരാങ്ക സ്വാമികൾ ഗുരുദേവ തൃപ്പാദങ്ങൾക്കു ശേഷം ശിവഗിരിമയുടെ ആത്മീയ അന്തരീക്ഷം ഇത്രയേറെ ഉയർത്തിയ മറ്റൊരു സന്യാസിവര്യനില്ല. ശ്രീനാരായണ ദിവ്യപ്രബോധനവും ധ്യാനവും എന്ന മഹായജ്ഞത്തിലൂടെ ഗുരുവിൻ്റെ ദർശനങ്ങൾ ലോകത്താകമാനം പ്രചരിപ്പിക്കുന്ന സന്യാസി ശ്രേഷ്ഠൻ ശിവഗിരി മഠാധിപതി പൂജനീയനായ ബ്രഹ്മശ്രീ സച്ചിദാനന്ദ സ്വാമികൾ. ഈ യോഗത്തിന് സ്വാഗതം ആശംസിച്ച ശ്രീമദ് വീരേശ്വരാനന്ദ സ്വാമികൾ, ഈ സമ്മേളനത്തിന് ഉദ്ഘാടനം നിർവഹിക്കുന്ന ബ്രഹ്മശ്രീ വിശുദ്ധാന സ്വാമികൾ, അനുഗ്രഹ പ്രഭാഷണം നടത്തുന്ന കന്നഡ ദേശത്താകമാനം ഗുരുപ്രചാരകനായി ഗുരുധർമ്മം പ്രചരിപ്പിക്കുന്ന ശ്രീമദ് സത്യാനന്ദ തീർത്ഥ സ്വാമികൾ വിശിഷ്ടാതിഥിയായി എത്തിച്ചേർന്നിരിക്കുന്നു. ശ്രീ ആർ രാമചന്ദ്രൻ, അഡ്വക്കേറ്റ് ഇളങ്കോ, ശ്രീ ബിന്ദു, ശ്രീ ജയങ്കർ പ്രസ്തുത ഗുരുദേവ ദർശനങ്ങൾ ശ്രവിക്കുവാൻ ഇവിടെ എത്തിച്ചേർന്നിരിക്കുന്ന പൂജനീയ ശ്രീനാരായണ വിശ്വാസികളെ, ഞാൻ ഏതാണ്ട് എന്നല്ല 32 വർഷമായി ഗുരുദേവൻ പ്രതിഷ്ഠിച്ച കഴിച്ച ഗുരുലോളി ഗോകർണനാഥ ക്ഷേത്ര മേൽശാന്തിയായി തുടർന്ന് വരികയാണ്. എൻ്റെ ജീവിതത്തിലെ ഒരു മഹാഭാഗ്യമായി ഞാനിതിനെ കാണുന്നു. ഗുരുദേവ തൃപ്പാദങ്ങളാൽ പ്രതിഷ്ഠ നിർവഹിക്കപ്പെട്ട ക്ഷേത്രമാണ് കുതിരോളി ഗോകർണനാഥ ക്ഷേത്രം. ഗുരുദേവ തൃപ്പാദങ്ങളുടെ അനുഗ്രഹത്താൽ കർണാടകത്തിലെ ഏറ്റവും പ്രധാന ക്ഷേത്രങ്ങളിൽ ഒന്നാണ് ഗോകർണനാഥ ക്ഷേത്രം. കേരളത്തിൽ നിന്ന് വ്യത്യസ്തമായി ഏതൊരു ഭക്തനും ഗുരുവിനെ തൊട്ട് നമസ്കരിച്ച് പ്രാർത്ഥിക്കത്ത വിധത്തിലാണ് ഗുരുവിനെ പ്രതിഷ്ഠിച്ചിരിക്കുന്നത്. നവരത്ന കിരീടം ചാർത്തി ഗുരുവിനെ പൂജിക്കുന്ന ക്ഷേത്രം കേരളത്തിലുണ്ടോ എന്ന് സംശയമാണ്. മഹാഗുരുവിൻ്റെ അനുഗ്രഹം കൊണ്ടാണ് ക്ഷേത്രം ഈ കാണുന്ന പുരോഗതിയിൽ എത്തിച്ചേർന്നത്. ഒരു തവണയെങ്കിലും ക്ഷേത്രം സന്ദർശിച്ചാൽ ഗുരുവിൻ്റെ സ്വാധീനം കന്നഡ ദേശത്തുണ്ടെന്ന് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയും. എച്ച് എസ് സായിറാമിൻ്റെ മുത്തച്ഛനാണ് ഗുരുവിനെ കൊണ്ടുവന്ന് അക്കാലം മുതൽ ഇന്നേ വരെ പ്രസിഡൻ്റായി സായിറാം ഭരണം നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നു. പ്രധാന പൂജ തുടങ്ങുന്നത് ഗുരുവിൽ നിന്നാണ്. അതിനുശേഷം മറ്റുള്ള ദേവന്മാർക്ക് പൂജ തുടങ്ങുന്നത്. എൻ്റെ 32 വർഷത്തിലെ കർണാടക ജീവിതം എന്നെ പഠിപ്പിച്ചിരിക്കുന്നത് ഗുരുവിനോടുള്ള ഭക്തിയും വിശ്വാസവും കർണാടക ദേശത്താണ് കൂടുതൽ. ഗുരുദേവൻ ആഹ്വാനം ചെയ്ത ക്ഷേത്ര ആരാധന സമ്പ്രദായങ്ങൾ അനുസരിച്ച് മുൻപോട്ട് പോകുന്ന ക്ഷേത്രമാണ് കുതിരോളി ഗോകർണനാഥ ക്ഷേത്രം. നമിക്കുവിൻ സഹചരേ നിയതമീ ഗുരുപാദം, നമുക്കിതിൽ പരം ദൈവം നിനക്കിലുണ്ടോ എന്ന വിശ്വകവിയായ കുമാരനാശാൻ പ്രാർത്ഥിച്ചത് എന്നത് ശരിയാണെന്ന് കർണാടക ദേശക്കാർ തെളിയിച്ചു കഴിഞ്ഞു. കർണാടകത്തിൽ 1000-ത്തിനടുത്ത് ഗുരുക്ഷേത്രങ്ങളുണ്ട്. ഇത്രയും ഗുരുദേവ വിശ്വാസമുള്ള ഗുരുധർമ്മവും
ഗുരുധർമ്മവും പാലിക്കുന്നവരാണ് കന്നഡ ദേശക്കാർ. ഗുരുവിന് തീർത്ഥമായി പാൽക്കാപ്പിയാണ്. ഇത് ഞാൻ ചെല്ലുന്നതിന് മുൻപുള്ള സമ്പ്രദായമാണ്. ഇതിൻ്റെ ഐതിഹ്യം, പ്രതിഷ്ഠ കഴിഞ്ഞ് ഭഗവാൻ ശ്രീനാരായണ ഗുരുദേവൻ വരുമ്പോൾ രണ്ട് രക്ഷിതാക്കൾ, മാതാപിതാക്കൾ 2 കുഞ്ഞുങ്ങളുമായി വന്ന് അവരുടെ സങ്കടം ഉണർത്തിച്ചു. മക്കൾ ജന്മനാ തന്നെ സംസാരശേഷി ഇല്ലാത്തവരാണ്. ഭഗവാൻ കുടിച്ച കാപ്പിയിൽ നിന്നും ഒരു തുള്ളി കാപ്പി ആ കുഞ്ഞുങ്ങളുടെ നാവിൽ ഇറ്റിച്ച് അവരുടെ പേര് ചോദിച്ചു, പേര് പറഞ്ഞു. അതിന്നും കന്നഡ ദേശക്കാർ അനുവർത്തിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. അങ്ങനെ ആണ് കന്നഡ ദേശക്കാരുടെ ഭക്തിയും. അങ്ങനെ ഗുരുദേവൻ്റെ ഈ മഹാസന്നിധിയിൽ 2 വാക്ക് സംസാരിക്കാൻ അവസരം കിട്ടിയതെൻ്റെ ഏറ്റവും വലിയ ഭാഗ്യമായി കാണുന്നു. ഇതിന് അവസരം ഉണ്ടാക്കി തന്ന മഠാധിപതി പരങ്കാനന്ദ, അസംഗാനന്ദ സ്വാമികൾ, സത്യാനന്ദ സ്വാമികൾ, മറ്റ് സന്യാസി വര്യന്മാർക്ക് അകമഴിഞ്ഞ നന്ദി രേഖപ്പെടുത്തുന്നു. നന്ദി, നമസ്കാരം. குருச்சரணம் சரணம். உலக புகழ்பெற்ற சிவகிரி மடத்தில் இன்று 112வது ஆண்டு விழா நடக்கின்ற புண்ணிய தினமான இன்றைக்கு இங்கே நடக்குகின்ற தமிழ் கன்னடா சங்கமத்தில் தலைமை தாங்கும் குரு சிஷ்ய பரம்பரைக்கு என்னுடைய முதல் வணக்கம். சிவகிரி மடத்தில் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் சென்னை ஓம் சக்தி நிறுவனத்தின் தலைவர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் ஜிடிபிஎஸ் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு இளங்கோ அவர்களுக்கும் இந்த மேடை அலங்கரிக்கும் மற்ற அனைத்து ஸ்ரீநாராயண சொந்தங்களுக்கும் பல மாவட்டங்களிலும் இருந்து இன்றைய தினத்தில் இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகிரி மடத்தில் இன்று 112வது சாரத பிரதிஷ்டையின் புண்ணிய தினமான இன்றைக்கு இங்கு நடக்கின்றது. ஞான தேவதையாக ஸ்ரீ சாரதாம்பையை சிவகிரி மலையடிவாரத்தில் குரு திருப்பாதங்கள் பிரதிஷ்டை செய்தார். சாரதா என்று சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், யாரு அந்த தேவதை என்று. நம்ம தமிழகத்தில் சரஸ்வதி என்று அழைக்கின்ற அதே அறிவின் தேவதை தான் இங்கே குருதேவன் சாரதை என்ற பெயரில் பிரதிஷ்டை செய்தார். இங்கே குருதேவன் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுதான் இந்த தேவதையை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். உங்களுக்கு நன்றாக தெரியும், குருதேவன் முக்கியத்துவம் கொடுத்த 2 விஷயம், ஒன்று கல்வி, இன்னொன்று தூய்மை. இது 2 தான் இங்கே குருதேவன் முக்கியமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையிலும் இது 2 நம்ம முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த புண்ணிய தினத்தில் நான் உங்களிடம் வேண்டுகிறேன். இந்த தினத்தில் இங்கே வருகை தந்திருக்கிற உங்களை அனைத்து என்னோட தமிழ் சொந்தங்களையும் பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களை ஏவரும் குருதேவ தரிசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று குருதேவனோட நாமத்தில் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சமயத்தோட குறைவினால ரொம்ப பேச விரும்பவில்லை. இங்கே வருகை தந்திருக்கிற என்னோட சொந்தங்களுக்கு அனைவருக்கும் ஒரு வாட்டி கூட என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சிவகிரி மடத்தினும் இங்கே உள்ள அனைத்து பாரவாகிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் குருதேவனுடைய நாமத்தில் நன்றி, வணக்கம். Firstly, I bow down to Mahaguru, Gurudeva, Sri Narayan Guru. To all the Swamigal present here and to all my Swamigal present here, because each one of you is that little lamp of Swamiji, of Gurudeva. Because you are prakashing, you are putting the light to thousands of families, people around you. Like Gurudeva in his philosophy says that if you light a lamp, one lamp, if you light 10 lamps, the light doesn't go off. The light remains. We all are Gurudeva's light. You and me, I have nothing in common. My dress, my food, my language, nothing is common. What is common is Gurudeva. I came here to present my research paper on Gurudeva as universal Guru. He is the need of 21st century. Why? Because we dealt with COVID recently. We have lost our loved ones. There is a war going on.
Two countries are fighting with each other. The climate is changing. There are a lot of things. Our Manasa is not Shant. We need Shant Manasa. We need Santosham in our life. And for that, each one of you, including me, we should take a pratignya today here on such a beautiful day of Sharda Devi Sthapana Day. She is the Devi of education. I request, I come from Maharashtra. I am new to you all. I don't know your language. I just know language of Gurudeva. So let's take a pratignya today. I had a long paper to present. I am not presenting this paper. I just want to request you, let's take a pratignya. Let's take our hand, right hand on our heart and say, we'll take Gurudeva's philosophy to the whole world. That is the message of being a universal Guru. Today we need universal Guru. Like Swami Satyananda mentioned, that we need a day of Gurudeva Jayanti in Kerala. We don't need it in Kerala. We need it in full India. In one day we'll have it in full world. We'll celebrate Gurudeva. Let's take a oath. Let's take a pratignya. Please put your hand on your heart and say, we all will take Gurudeva as the universal Guru for the coming 21st century. Thank you so much. Hello, am I audible? Today, first of all, I would like to thank people of Kerala. For us, the language didn't become a barrier. It's all your love. You have accepted us for last 2 days. Thank you, Swamijis and all delegates present over here. My topic is God's gift to India, the social philosopher and reformer, Sri Narayana Guru of Kerala. As we know, we all like to take gifts. Do you all like to take gifts? I will speak in Malayalam. Please excuse me if my pronunciation is not good. Ninakas samanam ishtamano. Do you all like gifts? Yes? Okay. So Sri Narayana Guru is a gift to all of us. When we receive gift, it gives a good hormones in our body and we feel happy. As today we all are happy on this occasion. Thank you to the delegates who have arranged this occasion and made us happy. When we are happy, serotonin and dopamine are the chemicals entered in our brain and we feel happy and it motivates and feels us good. So it's a psychological need of every human being. And this happiness, a social gift from God, we have received in the form of angel Sri Narayana Guru, who was born on 20th August 1954. On 20th August 1954, we received a gift who abolished illiteracy, low morals, caste discrimination, atrocity of few cunning greedy people. Those greedy peoples were always thinking, my way is highway, and that was only the one way they used to follow. But Sri Narayana Guru, giving his slogan, one caste, one religion, one God for whole mankind, and that made Kerala a stable, economic stable and social stable. And this way, Sri Narayana Guru spread a social happiness among all of us. And today is the occasion of happiness for all of us. Thank you very much. നെക്സ്റ്റ് ഉപഹാര സമർപ്പണമാണ്. ഗുരുധർമ്മ പഠന സഭയുടെ മെമ്പറായി തമിഴ്നാട്ടിൽ പ്രവർത്തിച്ചു വരുന്ന ശ്രീമതി ചെന്താമര അവരുകളെ ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. തമിഴ്നാട്ടിലെ പുളിയംകുടി മുനിസിപ്പൽ കൗൺസിലറായി പ്രവർത്തിച്ചു വരുന്ന ശ്രീമതി ചെന്താമര അവർക്ക് ഉപഹാരം സമർപ്പിക്കുന്നു. സംഘാനന്ദ സ്വാമികളും ശുഭകാന്ത സ്വാമികളും ചേർന്നുകൊണ്ട്. നെക്സ്റ്റ് പുസ്തക പ്രകാശനം. ഗുരുവിൻ കോട്ട് പാടുകൾ. രചയിതാവ് മിസ്റ്റർ എൻ തമിഴ്മണി എംപിൽ, അഡ്വക്കേറ്റ് ഹൈക്കോർട്ട് മധുര. ശുഭകാന്ത സ്വാമികൾ, പരമാനന്ദ സ്വാമി ചേർന്നുകൊണ്ട് പ്രകാശനം ചെയ്യുന്നു.
Next, vote of thanks, Sri Jayashankar, Gurudharma Pradhana Sabha, Tamil Nadu State President. அனைவருக்கும் நமஸ்காரம். சாரதா தேவியின் 112வது பிரதிஷ்டை விழா 3 நாளுக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று தமிழ்நாடு, கன்னடம், கேரளா சம்மேளனம் வந்திருக்கும் நம் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மற்றும் இன்று நிகழ்ச்சியின் தலைமையேற்று இருக்கும் ஸ்ரீமத் பரமதாஸ் சுவாமிகள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தமிழகத்திலிருந்து சிறப்பு விருந்தினர் வந்திருக்கும் ஓம் சக்தி ஐயா அவர்களுக்கு, ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவருடன் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கும் அகில இந்திய இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு கண்ணன் அவர்களுக்கும் நன்றிகள். குருதர்ம பிரதேச சபாவின் மாநில பொருளாளர் திரு கனகவேல் அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். வரவேற்பு வழங்கிய ஸ்ரீமத் வீரேசந்தா சுவாமி அவர்களுக்கு நன்றிகள். தொடக்க உரை வழங்கிய வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்து அகில இந்திய குருதர்ம பிரதேச சபாவின் அகில இந்திய செயலாளர் ஸ்ரீமத் அசங்ககந்தியா சுவாமி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மும்பையிலிருந்து வந்திருக்க ப்ரொஃபஸர் நாராயணன் சங்கர் அவருக்கும் நன்றிகள். சென்னையிலிருந்து வந்திருக்கும் ஸ்ரீமத் சிந்து பணிக்கர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். குருதர்ம பிரஜா சபையின் மாநில தலைவர் வழக்கறிஞர் இளங்கோ அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கிறேன். நன்றிகள்.